அருள் நிறைந்த மரியே வாழ்க! என் பேர் பவானி. நான் தண்டையார்பட்டியிலிருந்து வரேன். ஒரு 10 வருஷ காலமா நான் அந்த திருத்தலத்துக்கு வந்துட்டுருக்கேன். நான் கொடி ஏத்துறப்பவும், கொடி இறக்குறப்பவும் அவசியம் வருவேன். ஆனா, என்னால இந்த முறை கொடி ஏத்துறபோது வர முடியாத சூழ்நிலை இருந்தனால, இன்னைக்கு அந்த திருக்கொடியையும் என் தாயும் பார்க்கணுன்ற ஒரு ஆசத்துல தான் நான் வந்திருக்கேன். என் தாய் எனக்கு, என் குடும்பத்துக்கும் பெரிய அற்புதமான காரியங்கள நெறைய செஞ்சிருக்காங்க. அவங்க சாட்சியம் சொல்லணும்னா எனக்கு நேரம் போதாது. எனக்கு இந்த ஒரு நாவும் போதாது. என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. குழந்தை பாக்கியமே இல்ல. இந்த குடும்பத்தில நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் மகன் நெறைய இடத்துல அவமானப்படுற அளவுக்கெல்லாம் இருந்தது. நாங்க மாதா கிட்ட நானும் வேண்டிக்கிட்டேன், என் மகளும் வேண்டிக்கிட்டா. எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு. ஆனா எங்க கஷ்டத்தையும் கண்ணீர பார்த்த என் தேவ மாதா, எங்களுக்கு அற்புதமா 2 குழந்தைங்க குடுத்தாங்க. ஒரு ஆணும், ஒரு பெண்ணுமா இரட்டை குழந்தைகள குடுத்து எங்கள ரொம்ப அற்புதமா, எங்கள ரொம்ப சந்தோஷத்தோட எங்களை ஆசீர்வதிச்சாங்க. இப்ப இந்த நாளும் நான் என் மகனோட திருமண காரியத்துக்காக தான் என் தாய நம்பி வந்திருக்கேன். இன்னைக்கு கண்ணீரோட நான் வந்தேன். ஆனா இந்த கண்ணீர் சீக்கிரமா ஆனந்த கண்ணீரா மாறும்ன்ற என் தாயோட நம்பிக்கையோட தான் இந்த மாங்கல்ய கயிற மாதாவோட திருக்கொடி பாதத்துல நானு கட்டிட்டு வீட்டுக்கு போறேன். மாதா நிச்சயம் எனக்கு அருள் புரிவாங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க! மகிமைக்கு கொடான கொடி நன்றி, நன்றி தாயே!